ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான கருப்பட்டி குழி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பணியாரம் என்னோட 11 மந்த் பேபிஸே சாப்பிட்டாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அதுக்கு நம்ம 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் விட கம்மியாக உளுந்து எடுத்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் குட்டி குட்டி கருப்பட்டியாக 2 எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பொடியாக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பாகு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மாவில் தான் இதை ஊற்றணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு எடுத்துக்கோங்க. இந்த கருப்பட்டி பாகு ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஊற வச்ச அரிசியை மாவாக்கி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கருப்பட்டி பாகு அதில் ஊற்றுறப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இதில் கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு மறுபடியும் ஒரு 2-3 மணி நேரம் இந்த மாவு நம்ம புளிக்க வைக்கணும். அப்போ தான் நல்லா பஞ்சு போல் வரும் பணியாரம். நான் காலையில் அரிசி ஊற வச்சேன், மதியானம் மாவு அரைச்சேன், சாயங்காலம் பணியாரம் சுட்டேன். நீங்கள் காலையில் சுடணுன்னா நைட்லேயே நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா புளிச்சிரும். அப்புறம் பணியாரக்கல்ல நெய், கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பணியாரம் ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக பணியாரம் கிடைக்கும். முன்னாடியெல்லாம் நான் நிறைய கடையில் ஸ்நாக்ஸ் வாங்குவேன். ஆனால் இப்போலாம் வீட்டில் தான் எல்லாமே செய்கிறது. ஒரு 2-3 நாள் நம்ம தொடர்ந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதுவே நமக்கு ஒரு ஹேபிட் ஆயிரும். ஈவினிங் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டிலேயே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு. தேங்க்யூ.